வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா கீழடி மியூசியம். கீழடி மியூசியம் அதாவது கீழடி அருங்காட்சியகம் தொடங்கினாங்க. கீழடி அருங்காட்சியகம் தொடங்கினாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ கீழடி மியூசியம் என்னைக்கு தொடங்கினாங்க அப்படின்னா மார்ச் 5, 2023 என்னைக்கு இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா 5th மார்ச் 2023. இந்த கீழடி மியூசியம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். எந்த ரிவர் அப்படின்னா வைகை ரிவர். எந்த ரிவர் அப்படின்னா வைகை ரிவர். இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 6 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது. 6 தொகுதிகளாக 6 பிளாக்ஸா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா மொத்தமாக 31,000 சதுர அடியில். மொத்தமாக எவ்வளவு இருக்கு அப்படின்னா 31,000 சதுர அடியில் பிரிச்சிருக்காங்க. இப்ப கீழடி மியூசியம். ஸோ அந்த கீழடி மியூசியம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 5th மார்ச் 2023. 5th மார்ச் 2023. ஓகே, இப்ப நம்ம சிவகங்கையை பத்தி பேசும்போது இன்னும் அதாவது கீழடி மாதிரி இன்னொரு 2 இருக்கு. என்ன அப்படின்னா அகரம் அண்ட் கொந்தகை. அகரம் அண்ட் கொந்தகை. இந்த கீழடி மியூசியமே எங்க இருக்கு அப்படின்னா கொந்தகையில தான் இருக்கு. அது பக்கத்துல இருக்க ஒரு வில்லேஜ். கீழடி மியூசியம் கொந்தகையில இருக்கு. ஸோ கீழடிக்கு பக்கத்துல இருக்க கிராமம் தான் அந்த கொந்தகை. சரிங்களா? இப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னா கீழடி மியூசியம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? மார்ச் 5, 2023. எந்த மாவட்டத்தில் இருக்கு? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். எந்த ரிவரோட பெட்ல இருக்கு? வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. மொத்தம் அது 6 பிளாக்ஸா 31,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. 31,000 சதுர அடியில் அமைந்துள்ளது. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நம்மளோட வெம்பக்கோட்டை அகல ஆராய்ச்சியில தங்க தாலி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். சரிங்களா? வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தங்க தாலி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் பேப்பர்ல வந்துருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், அது வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ கீழடி மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், வைகை ரிவர். ஓகே, இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா fortified ரைஸ். சரிங்களா? செறிவூட்டப்பட்ட அரிசி. fortified ரைஸ், செறிவூட்டப்பட்ட அரிசி. சரிங்களா? இப்ப பாருங்க, இதை யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா TNCSC தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எலாங் வித் த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டட். ஓகே, இந்த fortified ரைஸை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எலாங் வித் த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். பாருங்க, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் உணவு பாதுகாப்பு துறையுடன் இணைந்து சென்னையில் fortified ரைஸ், செறிவூட்டப்பட்ட அரிசியை தொடங்கப்பட்டிருக்காங்க. ஸோ எதன் மூலியமாக இது வழங்க போறோம் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் ஃபேர் பிரைஸ் ஷாப் இன் சென்னை. ஓகே, நியாய விலை கடைகள் மூலமாக கொடுக்குறாங்க. யார் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா முன்னுரிமை குடும்பங்கள் மற்றும் அந்தியோதய அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் அளிக்கப்படுகிறது. பை மீன்ஸ் ஆஃப் ஃபேர் பிரைஸ் ஷாப் இன் சென்னை டு த பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் அந்தியோதய அன்ன யோஜனா ஹார்ட் ஹோல்டர்ஸ். சரிங்களா? இதோட ஏம் பாருங்க, எதற்காக, இதோட நோக்கம் என்ன அப்படின்னா டு கம்பேக்ட் மால் நியூட்ரிஷன் அண்ட் குரோனிக் அனிமியா especially among the unprivileged section of the society. to compact malnutrition. பாருங்க, இதோட நோக்கம் பாருங்க, அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அதோட நோக்கம் ஏன் கொடுக்க போறாங்க அப்படின்னா ரேஷன் கடை வழியாக எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நோக்கம் பாருங்க, சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினரிடையே ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நாட்பட்ட இரத்த சோகையை எதிர்த்து போராடுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த திட்டம். ஒண்ணு இல்ல, ரேஷன் கடை வழியாக நம்மளோட தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனும் உணவு பாதுகாப்பு துறையுடன் இணைந்து நியாய விலை கடைகள் மூலமாக இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுக்க போறாங்க. சரி, கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். fortified ரைஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டோட டாபிக் யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பாலிசி 2023, தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023, தமிழ்நாடு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பாலிசி 2023, தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023 என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா February 14, 2023. February 14. ஸோ இதற்கான ஏம் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, டு ஸ்ட்ரென்தன் த EV எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் வேல்யூ செயின்.
மின்சார வாகன உற்பத்தி மதிப்பு சங்கிலியை வலுப்படுத்துவதற்காக. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, டு இம்ப்ரூவ் இவி அடாப்டேஷன் அக்ராஸ் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸ், வாகன பிரிவுகளில் மின்சார வாகன உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, டு இம்ப்ரூவ் கிரீன் எலக்ட்ரிசிட்டி வேல்யூ செயின், டு இம்ப்ரூவ் கிரீன் எலக்ட்ரிசிட்டி வேல்யூ செயின், பசுமை மின்சார மதிப்பு சங்கிலியை மேம்படுத்துவதற்காக. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, ப்ரொவைட் ராபிட் இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், விரைவான மின்சார வாகன கட்டமைப்பை அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டதுதான் தமிழ்நாடு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பாலிசி 2023, தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை 2023. என்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா February 14, 2023. ஓகே, நம்ம இது மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். ஸோ என்ன ஸ்கீம், என்ன டாபிக் அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 2023, பிப்ரவரி மாதம் 2023ல பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா டு ரெனோவேட் கவர்மெண்ட் ஸ்கூல், டு ரெனோவேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அரசு பள்ளிகளை சீரமைக்கிறதுக்காக. அடுத்து பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் நியூ கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ், புதிய வகுப்பறைகள் மற்றும் இதர வசதிகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறது, புதிய வகுப்பறைகள் மற்றும் இதர வசதிகளை மேம்படுத்த முயற்சிக்கிறது. ஸ்கீம் என்ன அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா February 2023. எதுக்காக அப்படின்னா டு ரெனோவேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் நியூ கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ். சரிங்களா? இப்போ பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்காங்க February 2023. ஓகே, இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ல யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி நாம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ். எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவில். இப்போ முதல்ல டுகாங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டுகாங்கிறது என்ன அப்படின்னா கடல் பசு, சீ கவ். இதுக்காக இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரிசர்வேர் எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகேவா? நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ இது என்னைக்கு பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 2022. ஏற்கனவே அதாவது நீலகிரி வரையாடுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருந்தாங்க. 2022ல இருந்து 5 வருஷம் 2027 வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்க அடுத்தது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளோட கடல் பசுவை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது டுகாங்க பாதுகாக்கிறதுக்காக ஒரு ரிசர்வேயர் கல்ஃப் ஆஃப் மன்னார்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாருங்க. தமிழ்நாடோட கோஸ்டல் லைன் கடற்கரை கிலோமீட்டர் எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்னா 1076 கிலோமீட்டர் பிளஸ். பாருங்க, அடுத்து நம்மளோட தமிழ்நாட்டில் முதல்ல மொத்தமாக 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. 14 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, இன்னைக்கு அந்த யூனிட் நம்பர் 9ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா டுகாங் கன்சர்வேஷன், இந்த கடல் பசுவை பாதுகாக்கிறதுக்காக கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவில் ஒரு ரிசர்வ் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஹோப் 7. என்ன அப்படின்னா ஹோப் 7. இது ஒண்ணுமே இல்லை. அதாவது இது என்ன அப்படின்னா முதல் குறுகிய தூர கடலோர சரக்கு கப்பல் சேவை. ஒன்றும் இல்லை, நம்மளோட சென்னைக்கும் பாண்டிச்சேரி துறைமுகத்துக்கும் வாரத்துக்கு 2 தடவை ஆப்ரேட் சுவேஷ் வீக், வாரத்துக்கு 2 தடவை இந்த சரக்கு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கும் நம்மளோட பாண்டிச்சேரி போர்ட்ஸுக்கும் நடுவில் என்ன பண்றாங்க, வாரத்துக்கு 2 தடவை இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோப் 7. இது எதுக்கு கீழே இந்த ப்ரோக்ராம் வருது அப்படின்னா சாகர்மாலா ப்ரோக்ராம். அண்டர் த சாகர்மாலா ப்ரோக்ராம் நம்மளுக்கு தெரியும். சாகர்மாலா ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா போர்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த ஷிப் பேரு மட்டும் பார்த்துக்கலாம், ஹோப் 7. ஹோப் 7 பாருங்க, முதல் குறுகிய தூர கடலோர சரக்கு கப்பல் சேவையை சாகர்மாலா திட்டத்தின் கீழ் சென்னை மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களுக்கு இடையே இயக்கப்படுகிறது. இது வந்து வாரத்துக்கு 2 முறை இயக்கப்படுகிறது. ஸோ இதுதான் ஹோப் 7. நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஹோப் 7 எந்த துறைமுகத்துக்கும் நடுவில் போகுது அப்படின்னா சென்னைக்கும் பாண்டிச்சேரி புதுச்சேரி துறைமுகத்துக்கும் நடுவில் வாரத்துக்கு 2 தடவை போகுது அண்டர் த சாகர்மாலா ப்ரோக்ராம். ஸோ இது பேசஞ்சர் ஷிப் கிடையாது, இது வந்து சரக்கு கப்பல் சேவை. இதுதான் ஹோப் 7. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹோப் 7. ஓகே, இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துல யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம்.